ஹாய் கிட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன டே தெரியுமா? எஸ், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு ப்ரோக்ராமுக்காக? வாங்க, இன்னைக்கு சூப்பரான ப்ரோக்ராம்ல இருக்கு. ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்ன டே சொல்லுங்க? எஸ், இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. நம்ம இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேஷன் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். சரிங்களா? ஜாலியாக என்ஜாய் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் என்ஜாய் பண்ண போகிறோம். எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்குங்க. சீக்கிரம் வாங்க, ப்ரோக்ராமுக்கு போகிறோம், நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ப்ரே பண்ணலாமா? எஸ்பா, இந்த காலை வேலைக்காக நன்றி. எஸ்பா, நாங்கள் கற்றுக்கொள்கிற எல்லாத்தையும் மனப்பாடமாக வைக்க நீங்கள் ஞானத்தை கொடுங்க. எஸ்பா, எஸ்பா, இன்னும் உங்களை பற்றி நிறைய கற்றுக்கொள்ள நீங்கள் கிருபையை தாங்க. எஸ்பா, எஸ்பா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் எங்க கூடிய இருந்து பாதுகாத்து கொண்டு வழிநடத்த நீங்க கிருபையை தாங்க. எஸ்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் கிட்ஸ், இது என்ன டே? இது ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே கிட்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டான ஜீசஸோட சேர்ந்து அவரை ஆடி பாடி துதிக்க போகிறோம். அவர் நம்ம ஃப்ரெண்ட் இல்லையா? அவரை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டே விட சொல்லி அவரை சந்தோஷமா துதிக்கலாமா? எழுந்துச்சு கொஞ்சம் குதிச்சு கொஞ்சம் ஆடி பாடி. எஸ் கிட்ஸ், அப்படியேதான். நான் கூப்பிடும் போது எனக்கு செவி கொடுத்தீ, என்னை நினைத்தீ, நான் பாத்திரனோ, இது உண்மையோ, என் மேல் அன்பு கூர்ந்தீ, என்னை நினைத்தீ, இது அதிசயம், இது அதிசயம். சொல்லாமா ஃப்ரெண்ட்ஸ்? தேவனின் நண்பன், தேவனின் நண்பன், தேவனின் நண்பன் என்று அழைக்கிறார். சத்தத்தை உயர்த்தி சொல்லும். தேவனின் நண்பன், தேவனின் நண்பன், ஓ தேவனின் நண்பன் என்னை அழைக்கிறார். எஸ் கிட்ஸ், நான் கூப்பிடும் போது எனக்கு செவி கொடுத்தீ, என்னை நினைத்தீ, நான் பாத்திரனோ, இது உண்மையோ, என் மேல் அன்பு கூர்ந்தீ, என்னை நினைத்தீ, இது அதிசயம், இது அதிசயம். தேவனின் நண்பன், ஓ தேவனின் நண்பன், தேவனின் நண்பன் என்னை அழைக்கிறார். தேவனின் நண்பன், ஓ தேவனின் நண்பன், தேவனின் நண்பன் என்னை அழைக்கிறார். I am the friend of God. Yes Lord, I am the friend of God. Oh, I am the friend of God. I am the friend of God. He calls me friend. I am the friend of God. I am the friend of God. Now we're a friend. I am the friend of God. Oh, I am the friend of God. He calls me friend. He calls me friend. He calls me friend. Hey kids, இது friendship day. நம்ம ஜீசஸ் சந்தோஷமா பாடி இருக்கோம். ஆமென். He's the one who makes the sun shine. He's the one who puts the moon in the sky. He's the one who hung the stars one by one.
யோவான் 15:12-14 நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவர் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கவே யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். John chapter 15:12-14 verses. This is my commandment, that you love one another as I loved you. Greater love has no one than this, that someone lay down his life for his friends. You are my friends if you do what I command you. Amen. ஹலோ கிட்ஸ், இன்னைக்கு வேர்ல்ட் ஃபுல்லாக என்ன செலிப்ரேட் பண்ணுறாங்க தெரியுமா? ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏ, எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல. ஏன் தெரியுமா அவங்க நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்? ஏன்னா எப்போவுமே அவங்க நம்ம கூடவே இருப்பாங்க. நம்ம எப்போல்லாம் சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லா டைம்லையுமே நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சப்போஸ் ஏதாவது பொருள்லாம் மறந்துட்டு போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பென்சில் இல்லை, ரப்பர் இல்லை, அப்போல்லாம் நம்மளுக்கு கொடுத்து ஷேர் பண்ணுவாங்க. பிரேக் டைமில் நல்ல ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அது கூட நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ எல்லா டைமே நம்ம கூடவே ஹாப்பியாக இருக்கிறவங்க தான் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வேர்ல்டை விடுங்க, இந்த யூனிவர்ஸ்லேயே பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் விண்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? காற்றுன்னு சொல்லுவாங்கள்ல, காற்று அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதை நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் காற்று இருக்கிறத நம்மளால் உணர முடியும். நம்ம வெளியே போகும்போது நல்லா காற்று அடிச்சிச்சுன்னா நம்ம முடி, ட்ரெஸ் எல்லாம் பறந்துடும், தெரியுமா? அது மட்டும் இல்லை, மழை பெய்யறதுக்கு முன்னாடி பயங்கரமாக காற்று அடிக்கும் போது மரம்லாம் அப்படியே அசையும், இலையெல்லாம் அப்படியே உதிரும், டஸ்டெல்லாம் பறக்கும். ஸோ அந்த காற்றை வந்து நம்மளால் பார்க்க முடியாதுல்ல, ஆனால் அது இருக்குன்னு சொல்லி நம்மளால் உணர முடியும். நம்ம மூச்சு விடுறோம். ஸோ காற்று நம்மளை சுற்றி தான் இருக்குது. அதே போல தான் இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டை நம்மளால் பார்க்க முடியலனா கூட அவர் நம்ம கூடவே இருக்காருன்றதை நம்மளால உணர முடியும். எப்பவுமே நம்ம லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க நம்ம கூட இருக்காங்கன்றதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்களே. எஸ், அதுதான் நம்மளோட ஜீசஸ். நம்ம ஜீசஸ் தான் இந்த வேர்ல்ட்லேயே, யூனிவர்ஸ்லேயே பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட். ஏன் தெரியுமா ஜீசஸ் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்? ஏன்னா ஜீசஸ் நம்ம கூட எப்போவுமே இருப்பாங்க. 24/7 நம்ம கூடவே தான் இருப்பாங்க. நம்ம அப்பா அம்மா கூட எல்லா நேரத்துலையும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டோன்னா அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு வந்துட்டோன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம எங்கே போனாலும் நம்ம கூடவே இருக்கிறது யாரு? ஜீசஸ். நம்ம சாப்பிடும்போது, தூங்கும்போது, கடைக்கு போகும்போது, சர்ச்சுக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, எல்லா டைமும். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, நீங்கள் தப்பு பண்ணும்போது கூட ஜீசஸ் உங்க கூடவே தான் இருப்பாங்க. அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, தப்பு பண்ணாத, God is watching you, ஜீசஸ் உன்னை பார்த்துட்டே இருக்காருன்னு சொல்லுவாங்கல்ல. தட் இஸ் பிகாஸ் ஜீசஸ் நம்ம கூடவே தான் இருப்பார் எப்போவுமே. அது மட்டும் இல்லை, ஜீசஸ் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் போல் நம்ம கூட பேசுவாங்க. நம்ம நிறைய சீக்ரெட் ஷேர் பண்ணலாம் ஜீசஸ் கூட. அப்போ நம்ம எப்போல்லாம் சோகமாக இருக்கமோ ஜீசஸ் கிட்ட சொல்லலாம். ஜீசஸ் நம்ம எப்போல்லாம் ஹாப்பியாக இருக்கமோ அப்போ கூட ஜீசஸ் கிட்ட நம்ம ஷேர் பண்ணலாம். ஜீசஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு சூப்பர் ஹீரோ போல் நம்ம கூடவே இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் விட ஜீசஸ்க்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என்ன விடுங்க, உங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஜீசஸ் லவ்ஸ் லிட்டில் சில்ட்ரன். அதனால ஜீசஸ் உங்களை அவ்வளோ இஷ்டம் உங்க மேல. He loves you so much. எந்த அளவுக்கு பிடிக்கும்னா, இந்த வேர்ல்டே படைச்ச நம்ம காட் உங்களுக்காக ஒரு குட்டி பேபியா இந்த வேர்ல்டுக்கு வந்தாரு. உங்களை மாதிரி அவரும் இந்த உலகத்துல வளர்ந்தாரு, நல்லதை செஞ்சாரு. நமக்காக, நம்ம செஞ்ச எல்லா தப்புக்காக அவர் அந்த பனிஷ்மெண்ட்டை எடுத்துக்கிட்டாரு. சிலுவையில நமக்காக மரிச்சாரு. அந்த அளவுக்கு நம்மள வந்து ஜீசஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். பைபிள்ல ஒரு வசனம் சொல்லியிருக்கு. எல்லாரும் நம்ம பைபிள் அந்த வசனத்தை படிப்போமா? ஜான் 15:13, யோவான் 15வது அதிகாரம் 13ஆம் வசனம். அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இதுதான் சொல்லியிருக்கு. அதாவது ஃப்ரெண்ட் வந்து உயிரை கொடுக்குற அளவுக்கு துணிஞ்சவங்க தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட உண்மையான ஃப்ரெண்ட் இந்த உலகத்தில் யாருமே இல்லைல்ல. ஆனால் நம்ம ஜீசஸ் நம்ம கூடவே இருக்கார். ஸோ இந்த ஜீசஸ் உங்களை எல்லாருக்கும் கிடைச்சது ரொம்ப லக்கி இல்லை? எஸ், நம்ம எல்லாம் ரொம்ப லக்கி. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, யார் இந்த ஜீசஸ், எனக்கும் அந்த ஜீசஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். எப்படி நீங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறீங்களோ அதே போல், ஹாய் ஜீசஸ், எனக்கு உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர் கூட டெய்லி பேச ஆரம்பிச்சிங்கன்னா ஜீசஸ் உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவார்.
அப்புறம் ஜீசஸ் உங்கள் கூடவே இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ மற்ற பிள்ளைங்க உங்களுக்கு ஏற்கனவே ஜீசஸ் ஃப்ரெண்ட்ஸில், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி ஜீசஸ் கூட பேசணும், டெய்லி ப்ரே பண்ணணும், டெய்லி பைபிள் வாசிக்கணும். அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஆகும், இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் போல் யார்கிட்டயுமே இருக்க மாட்டாங்க. ஸோ வி ஹேவ் த சூப்பர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், நம்ம ஜீசஸ். ஸோ எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? எல்லாரும் ஜீசஸ்க்கு ஒரு பெரிய ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே சொல்லலாமா? சொல்லுவோமா? Happy Friendship Day, Jesus! We love you! ஹாய் கிட்ஸ், இப்போ நம்ம மெமரி வேர்ட்ஸ் டைம்க்கு வந்துட்டோம். என்னோட சேர்ந்து நீங்களும் மெமரி வேர்ட்ஸ் கற்றுக்க ஆர்வமாக இருக்கீங்கல்ல? வாங்க கற்றுக்கலாம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. யோவான் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஓகே கிட்ஸ், மறுபடியும் சொல்லலாமா? ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. யோவான் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஓகே கிட்ஸ், இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த கத்துக்கிட்ட இந்த மனப்பாட வசனத்தை நம்மளோட செருபிக் வாட்ஸ்அப் குரூப்ல ஆடியோவாகவோ வீடியோவாகவோ நீங்க போஸ்ட் பண்ண போறீங்க. ஓகே கிட்ஸ், பை. அப்பா, இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி ராஜா. அப்பா, நாங்க பண்ண தப்பெல்லாம் மன்னிங்க. நாங்க திருப்பி அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதபடிக்கு உதவி செய்யுங்க அப்பா. அப்பா, இன்னைக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேட் பண்றோம் அப்பா. அப்பா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆசீர்வாதிங்க அப்பா. அப்பா, அவங்களுக்கு சுத்தமான ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு தாங்க அப்பா. அப்பா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் உங்கள் வழிக்கு நாங்கள் நடத்துறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா. அப்பா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது, நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா. அப்பா, அதுக்கும் மேலே நீங்கள் எங்களோட நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி ராஜா. அப்பா, நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்குது, நீங்கள் கிருபை செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எஸ்பா, மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை சோத்தரிக்கிறோம். இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறோம். கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்கிற உலகம் எங்கேயும் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கற்றுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. அவங்களுக்கு நீங்க சுகத்தை தாங்க ஏசப்பா. யாரும் மறிக்காதபடி நீங்க அவங்கள பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. புதுசா யாருக்கும் அந்த நோய் வராதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்துல உள்ள ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. அதெல்லாம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொரோனாவால அங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்கப்பா. அவங்களுக்குலாம் நீங்க சுகம் தந்த வீடுகளுக்கு செல்ல நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நாங்க தமிழ்நாடு சென்னை பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். அங்க இருக்கிற கொரோனாவெல்லாம் நீக்கி போடுங்க ஏசப்பா. மக்களும் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த வேலையில கொரோனாவை எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிற எல்லா டாக்டர்ஸ், சானிட்டரி ஒர்க்கர்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. அவங்கள நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாருக்கும் தொற்று வராதபடி நீங்க அவங்கள பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. இந்த வேலையில என்ன மாதிரி இருக்கிற சின்ன குழந்தைங்கள ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. அவங்களையும் நீங்க நல்லா பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. ரத்த கொட்டுக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. அவங்க அந்த நோய் தொடவே கூடாது ஏசப்பா. அவங்க நீங்க தான் பாதுகாக்கணும் ஏசப்பா. தேவையான சாப்பாடு தண்ணியெல்லாம் கிடைக்க நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்க ஜெபங்கள்லாம் கேட்டதுக்காக நன்றி ஏசப்பா. அதுக்கு நீங்க பதில் தர போறீங்களே, அதுக்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நலப்பிதாவே, ஆமென். Friendship Day, Ashika and Lekha Sri. நீங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. என்னோட ஃப்ரெண்ட் பிரீதாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு படிக்கிறதுலேருந்து நிறைய விஷயத்துக்கு அவளுக்கு எனக்கு ரொம்ப நிறைய ஹெல்ப் செஞ்சுருக்கா. எனக்கு தெரிஞ்ச டவுட்ஸ் எல்லாத்தையும் அவள் கிளியர் பண்ணியிருக்கா. அவள் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் மட்டும் இல்லை, எனக்கு எல்லாரையும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எனக்கு பிடிக்கும். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டு பேர் பிரீத்தி. என் ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணிருக்கா. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஆல் ஆஃப் யூ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் கௌதம். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிக்கிறான். நான் ஸ்கூலுக்கு போகாத டைமில் நோட்ஸ்லாம் கொடுத்துக்கிறான். அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஐ மிஸ் யூ கௌதம். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. Happy
ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே தர்ணேஷன் நவது லாஸ்ட் இயரில் நம்ம ஸ்கூலில் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் இந்த இயர் லாக்டவுன், அதுக்கப்புறம் நம்ம வேறு ஸ்கூல் போகிறதுனால நம்மளால் மீட் பண்ண முடியுது. ஆனால் இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டு ஆல். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஜீசஸ் கொடுத்துருக்குறாங்க, அதுக்காக தேங்க்யூ. என் ஃப்ரெண்ட்ஸ் சிருஷ்டி, சிந்து, லக்ஷா, யஷு, தனியாலாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தென் அதுக்கும் மேலே ஜீசஸ் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறார், அதுக்காக தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேம் வந்து ராகுல். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். நானும் அவனும் ஒன்றா விளையாடிருக்கோம், ஒன்றா படிச்சிருக்கோம், ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்போம். ஐ மிஸ் யூ டே. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் லேவியா, சாரு, ஜெசின் எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் இல்லாதனால நான் அவங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
ஹலோ கிட்ஸ், என்ன இன்னைக்கு எல்லாம் ஆன்லைன் சர்வீஸ் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா? ஸோ நீங்கள் எல்லாம் ஜீசஸ் ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? ஸோ நீங்கள் மட்டும் அக்செப்ட் பண்ணால் போதாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணணும். மறக்காமல் இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு விஷ் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் வீட்டில் சேஃபாக இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோலி. ஸோ யாரெல்லாம் இந்த சர்வீஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ உங்கள் எல்லாரையும் எங்கள் சர்ச் சார்பாக வெல்கம் பண்ணுறேன். ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என் சார்பாக ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஓகேவா குட்டீஸ்? பாய்.